அப்ப என்னென்னமோ பேர்கள் வந்தம்போது, ஒரு டிஃபரண்டான காம்பினேஷன்ல இப்போ ஒரு 100 பேர் இருந்தா, ஒரு 100 ராஜ்கமல் இருக்காங்க. ம், ஒரு 100 விஜய் இருக்காங்க. ம். அப்படின்னு பார்க்கும்போது, ஒரே ஒரு பேர் பெக்யூலியரா வேணுங்கும்போது, தெய்வ தாக்ஷாயினி. ஓகே. ஸோ தேவதர்சினின்னு எல்லாரும் ம். சொல்லுவாங்க. ஆமாமா. தாக்ஷாயினி இருக்கும். ஆனா தெய்வத்தையும், தாக்ஷாயினியும் சேர்த்து, தாக்ஷாயினியே வந்து பார்வதியோட ரூபம் தான். ஆமாமா. பட் அது கூட சேர்த்து தெய்வத்த சேர்த்து, தெய்வ தாக்ஷாயினிங்கிற பேர் அவர் எனக்கு குடுக்கவும், அந்த 10 பேர்ல எனக்கு அந்த பேர் மட்டும் கரெக்ட்டா ஏதோ அந்த அ போய் சிறு ஸ்டக் ஆயிடுச்சு சிறுத்தை மைண்ட்ல. படத்துல கார்த்திக் இப்படி பெருசா வரல. அந்த மாரி டொயங்குன்னு பெருசா தெரிஞ்சது. இது என்ன பேர் இது? எப்படி இருக்கும்? என்னான்னு கூப்பிடுவாங்க? எல்லாருமே தெய்வான்னு கூப்பிடுவாங்க. ஓகே. அப்ப "தெய்வா இங்க வா. ம். தெய்வமே இங்க வா. தெய்வா இங்க வா" அப்படிம்பாங்க. ரொம்ப புடிச்சவங்க தாக்ஷாயினின்னு கூப்பிடுவாங்க. ஓகே. ஸோ இந்த தெய்வ தாக்ஷாயினிங்கிற பேர் வந்து வச்சதுக்கான முழு காரணம் அவரு தான். நைஸ். மறுபடியும் அவருக்கு ஒரு டஃப்பான டாஸ்க் குடுக்குற மாரி 2வது பொம்பள புள்ளையா பொறக்கவும், "டேய்" அப்படின்னாரு. இவங்க பேரு இஸ்ல வரணும். ஓகே. சா இல்ல, இஸ்ல வரணும் அப்படின்ட்டாங்க.